வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரிய சந்திரா. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கை பற்றி பார்க்கலாம். அதுதான் கமிட்மெண்ட். அதாவது கமிட்மெண்ட்ன்றது என்ன சொல்லுவாங்க, சபதம்னு சொல்லுவாங்க தமிழில். சபதம் எதுக்காக பண்ணணும், நம்ம யாருக்காக பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு மகாபாரதம். அதில் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. முக்கியமான கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி. அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய காயம் அப்படின்றது வள்ளுவர் எழுதியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மகாபாரத ஸ்டோரி படிச்சிருப்பார். ஸோ மகாபாரத ஸ்டோரி படிச்சதுனால அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும். ஸோ திரௌபதி காயப்பட்டதுக்கு காரணம் யாரும் அவங்கள அடிக்கலை, அவங்க தவறான முறையில் அவங்கள நடத்துனதுனால தான் அவர் துரியோதனையும் துச்சோதனையும் நான் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சபதத்தை நிறைவேற்றி ஆகணும். நீங்கள் மகாபாரத கதையை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா, திரௌபதி அந்த சபதத்தை முடிக்கிறதுக்காக கிருஷ்ணனையும் அதே மாதிரி விபீஷணனையும் பீமன் அர்ஜுனனையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ அவங்கள கொல்ல போகிறீங்க, எப்போ என்னோட கமிட்மெண்ட்டை முடிக்க போகிறீங்க, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு திரௌபதியோட கனவை முடிக்கிறதுக்காக எத்தனை பேர் உதவி செஞ்சுருக்கான்னு பாருங்க. அவங்களோட அண்ணா கிருஷ்ணர், அதே மாதிரி அவரோட ஹஸ்பண்ட், அதே மாதிரி ராமாயணத்தில் ராமன் பண்ணிய ஆவணம் வேற வழியே இல்லை. அதாவது தன்னோட வைஃபை, அன்பான மனைவியை கடத்தின்னு போயிட்டாங்க. அவங்கள காப்பாற்றியே ஆகணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. வேற வழி இல்லை, பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஊரில் ஒரு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தருங்க வயது 10 வயசு, இன்னொருத்தருக்கு வயது 8 வயசு. 2 பேரும் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது பந்து போய் ஒரு கிணத்துல விழுந்துருது. அந்த கிணத்துலேருந்து அந்த பந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய முயற்சி பண்ணி தண்ணிக்குள்ளே இறங்கி மேலே ஏற முடியறதில்ல. அப்போ நல்ல அந்த நேர டைம்ல யாருமே அந்த இடத்துல இல்லை. இந்த 8 வயசு பையன், அந்த பையன் உள்ளேருந்து கத்துறான், என்னை காப்பாத்துறான்னு சொல்லி அவன் கத்துறான். உடனே இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பக்கத்தில் இருந்த கயிறு எடுத்து போட்டு அவனை இழுக்கிறான். அந்த டைம்ல அவன் அவனோட ஃபோக்கஸ் பூரா அண்ணனை காப்பாற்றணும், நான் காப்பாத்தலைன்னா அண்ணன் செத்துருவான் அப்படின்ற மைண்ட் தான் இருக்குன்னே தவிர, அவன் என்னால முடியாது அப்படின்ற மைண்ட் அங்க வந்ததே இல்லை. பாண்டவர்களுக்கு என்னால் முடியாதுன்ற எண்ணம் வரல, ராமனுக்கு என்னால் முடியாது அப்படின்ற எண்ணம் வரல. அதே மாதிரி இந்த சின்ன பையனுக்கும், அவன் என்னோட மூத்தவன், அவன் என்னோட வெயிட்டு, என்னால் இழுக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி யாரையும் காப்பாற்றினது இல்லை, இதுக்கு முன்னாடி யாரும் கிணத்துல விழுந்ததை பார்த்தது இல்லை, நல்லா அவன் யோசிக்கல. இப்போ யாரு செய்வாங்க அப்படின்னு நல்லா பாருங்க. ஒரு விஷயத்தை யாரு செய்வாங்கன்னா, அதாவது அது செஞ்சே ஆகணும். அது என்னால் முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் செஞ்சே ஆகணும், நான் தான் செய்யணும், நான் செஞ்சே ஆகணும். அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதனால கமிட்மெண்ட்டும் உயிரை விட பெருசு கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் பூரா பண்ணணும், இல்லைன்னா உயிரை விட்டுறணும். இதுதான் கமிட்மெண்ட் பண்ணியே ஆகணும். கமிட்மெண்ட் எடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லும் ஜெயிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மென்டர்ஷிப்பில் போவாங்க. மென்டர்ஷிப்னா அவங்களுக்கு ஒரு இது நினைப்பு. மென்டர்ஷிப்னா என்ன? மென்டர்ஷிப்போட கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். இதே மகாபாரதத்தில் மென்டர் அர்ஜுனன் தான் டவுன்லைன், கிருஷ்ணர் அப்லைன். கிருஷ்ணர் யாரை எப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு யாரை எப்படியெல்லாம் நீங்க அட்மிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைட் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு கர்ணனை அடிக்கிற போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நான் அடிக்க மாட்டேன், என்னால முடியாதுன்னு பின்வாங்குறாரு. யாரு?
டவுன்லைன். டவுன்லைன் யார் அந்த இடத்துல? அர்ஜுனன். அப்போ மென்டரான கிருஷ்ணனுக்கு கோபம் வருமா வராது? அந்த டைம்ல அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அவருக்கு என்னடா இது, நம்மள வந்து தேர் ஓட்டிய கூப்பிட்டு வந்துட்டு, நான் எவ்வளவு பெரிய ஆள், நம்ம தேர் ஓட்டிய வந்திருக்கோம், இவனுக்கு இவன் என்னடானா நடுவில் என்னால முடியாது, நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டான் வெளில போட்டுட்டு. நல்லா படிங்க, போய் படிங்க. அந்த டைம்ல அந்த முடியாதுன்ற எண்ணத்தை நல்லா கேட்டுக்கோங்க. அந்த முடியாது அப்படின்ற எண்ணத்தை அர்ஜுனனை முடிக்க வைக்கிறாரு. அதுதான் பகவத்கீதை. அதாவது இதுல நம்மளுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே இல்ல ஏதோ ஒரு நாள், என்னால போனோமா ஆபீஸ்க்கு, இன்னைக்கு எனக்கு ஃபீல்டு ஒர்க் போனோமா, இன்னைக்கு எனக்கு பிளான் கொடுக்கணுமா, சத்தியமா நம்ம மனசு வேணாம் தான் சொல்லும். நாளைக்கு பார்த்துக்கலாமே. எப்பவுமே நல்லா கேட்டுக்கோங்க. நான் 12வது ஸ்கூல் படித்தேன், கிட்டத்தட்ட 15 வருஷம். ஆனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போடுறதுக்கு எனக்கு வந்து தயக்கப்பட்டேன். நான் 5 வருஷம் காலேஜுக்கு போனேன். பட் ஆனால் காலேஜுக்கு போயும் எனக்கு வந்து மறுபடியும் காலேஜுக்கு போடுறதுக்கு தயக்கமா இருந்தது. ஆனா சிகரெட் அடிக்கிறதுனால ஒரு நாள் சிகரெட் அடிச்சா கூட மறுநாள் சிகரெட் அடிக்காம இருக்க முடியறதில்ல. தண்ணி அடிக்கிறோம், ஒரே மாசத்துல தண்ணி அடிக்காம இருக்க முடியறதில்ல. புக்ஸ் படிச்சு பாருங்க, நீங்க 10 வருஷம் புக்ஸ் படிச்சு பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் படிக்கணும்னு தோணாது. நீங்க 10 வருஷம் எழுதி பாருங்க, மறுபடியும் எழுதணும்னு தோணாது. நீங்க 10 வருஷம் ஃபீல்டு ஒர்க் பண்ணி பாருங்க, மறுபடியும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு தோணாது. காட் இஸ் கிரேட். ஏன்னா கடவுள் கெட்ட விஷயத்தை எல்லாம் நம்மள ஈஸியா செய்யற மாதிரி பண்ணிட்டு, நல்ல விஷயத்தை எல்லாம் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற மாதிரி நம்மள உருவாக்கி இருக்கான். அப்பதான் மனுஷன். அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 95% பேர் இன்னைக்கும் உருப்பிடாமத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த 5% பேர் மட்டும் தான் உருப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? 5% பேர் மட்டும் தான் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, நமக்கு எது பிடிக்காதோ அதுதான் நம்ம சக்சஸே இருக்கும். உண்மை, நமக்கு எது பிடிக்காதோ அதுதான் சக்சஸே இருக்கும். இதனால படிச்சு பாருங்க. நீங்க உள்ள இதை டீட்டெயிலா பண்ணா நிறைய டைம் ஆகும். நமக்கு எது பிடிக்காதோ அது கண்டிப்பா நம்ம சீக்கிரமா எழுறது பிடிக்காது, நமக்கு நல்ல ட்ரெஸ் அது போட பிடிக்காது, ஃபீல்டு ஒர்க் பண்ண பிடிக்காது, 4 பேர்கிட்ட பேச பிடிக்காது. ஆனா இதுதான் சக்சஸா இருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. புக்ஸ் படிக்க பிடிக்காது, நமக்கு வந்து யாரோட லெக்சர் கேட்கவும் பிடிக்காது, நம்ம யாருக்கிட்டையும் போய் மீட் பண்ண பிடிக்காது. ஏன்னா போய் அவங்க வீட்டு போய் போறதா அப்படின்ற ஈகோ நமக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ பட் ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் சக்சஸ் கிடைக்கும். இதுல சந்தோஷம் சொல்ற மாதிரி தான், சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. அன்சக்சஸ் பீப்புள் பிடிக்காத விஷயத்த பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால அன்சக்சஸ்ஃபுல்லாவே இருப்பான் காலம் பூரா. அப்புறம் நம்மளுக்கு சொல்லுவாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த நாட்டில் அது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லைமா. அப்ப சரியில்லாத நாட்டில் அம்மனி மட்டும் யார் சம்பாதிக்கிறான்? சரியில்லாத நாட்டில் இதே நம்மளோட சீனியர்ஸ் ஏன் இன்னைக்கு வாரம் வாரம் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க? அப்ப நாம சரியில்லையா, நாடு சரியில்லையா? நாம தான் சரியில்லை. நாடு நாடா தான் இருக்கு. நாடு இன்னும் பண்ணல, நாம தான் நாடு, நாம தான் வீடு, நாம தான் ரோடு, நாம தான் எல்லாமே. அப்ப நாம தான் செய்யல. அப்ப கமிட்மெண்ட் பார்க்கலாம். இப்ப கமிட்மெண்ட்னா என்ன சார்? கமிட்மெண்ட் நான் எப்படி சார் ஃபுல்ஃபில் பண்றது அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்ளைனை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல, மென்டரை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா, சார் இவர் என்னோட குரு சார், இவர் என்னோட குரு சார், இவர் என்னோட குரு சார் சொல்லிட்டு 10 டைம் சொல்றீங்களே, அந்த குரு கொடுத்த டார்கெட்டை என்னைக்காச்சும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. சார் குரு இந்த வாரம் 10 அட்மிஷன் எடுக்க சொன்னாரு, நான் 10 இல்ல நான் 20 எடுத்து காட்டுவேன். குரு இன்னைக்கு ஒரு பிளான் கொடுக்க சொன்னாரு, 1 இல்ல 2 கொடுப்பேன். பண்றீங்களா? நீங்க உண்மையாவே குருவை மதிக்கிறதா இருந்தா, நீங்க உண்மையாவே அப்ளைனை மதிக்கிறதா இருந்தா, அவர் சொல்றதை விட டபுளா செய்யுங்க. மைக்கேல் பிலிப்ஸ் அவர் குரு 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண சொன்னாரு, ஆனா அவர் 12 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு. உசைன் போல்ட் அவரோட குரு 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண சொன்னாரு, இவர் 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு. இமேஜின் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் தான் எல்லாமே. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த உபதேசம் பிராக்டிஸ் தான். நீ அங்க போய் பிராக்டிஸ் பண்ண, அந்த கடவுளை வணங்கு, இது பண்ணு, அது பண்ணு, அங்க இருந்து இந்த வாரம் வாங்கிட்டு வா. அப்ளைன் சொல்லுவாருங்க. அப்ளைன் சொல்றதுக்கு தான் அங்க அப்ளைன் இருக்காரு.
அப்ளைன்னு சொல்றத நம்ம செய்யணும். நிறைய பேருக்கு சேல்ஸ்னா என்ன, நிறைய பேருக்கு இதுல வந்து விஷன் கிளியர் இல்ல, யாருக்காக செய்யறோன்னே தெரியல. உங்களுக்கு பசிக்குது, மதியம் நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குது, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் 100 ரூபான்னு எழுதி இருக்கு, வேற எங்கேயும் ஹோட்டல்ஸ் இல்ல. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த இடத்துல 100 ரூபாய் கொடுத்து சாப்பிடணுமா, 100 ரூபாய் கொடுத்தா அந்த ஹோட்டல்காரனுக்கு 50 ரூபாய் லாபம் போயிடுமே அப்படின்னு நினைச்சா ஹோட்டல்காரருக்கு என்ன நஷ்டம் கிடையாது, நாம வேற ஒருத்தர் சாப்பிட்டு போவான். ஆனா நம்ம வயிறு நிறையுமா? நீங்க வீட்டுல ஒரு கோழி வளர்த்து பாருங்க, அந்த கோழியை சந்தைக்கு எடுத்துட்டு போங்க, நீங்க ஒரு விலை நிர்ணயிங்க, 200 ரூபாய் அந்த கோழி, 150 ரூபாய்க்கு யாருன்னா கேட்டா கொடுப்பீங்களா? கோவம் வரும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு சேல்ஸோட அருமை தெரியும். சே, இந்த கோழியை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் வீட்டுல, இந்த ஆடை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் வீட்டுல, இந்த மாடை எப்படியெல்லாம் வளர்த்தேன் வீட்டுல, என்னடானா இவன் இன்னைக்கு 10,000 ரூபாய் விற்க வேண்டிய ஆடு 5,000 ரூபாய் கேட்கிறானே, 25,000 ரூபாய்க்கு கேட்க வேண்டிய மாடை 20,000 ரூபாய் கேட்டானே, உங்களுக்கு கோவம் வரும். அந்த டைம்ல உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது. அதுதான் சேல்ஸ். நம்ம ஃபீல்டுக்கு போவோம், ஐயோ இதுல இவ்வளவு கோர்ஸ் இருக்கு, இதுல இவ்வளவு பர்சனாலிட்டி இருக்கு, அப்ளையன்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்களே, பெரிய கார் வாங்க முடியும், பெரிய நம்ம லைஃபை கிரியேட் பண்ண முடியும், நம்ம வீடு கட்ட முடியும், வாரம் வாரம் பணம் சம்பாதிக்க முடியும், என்னடா இவன் புரிஞ்சிக்கவே மாட்டானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா நாம மனசால உழைச்சாதான் நம்ம பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு துணி ஷர்ட் வாங்கணும், 2000 ரூபாய் ஷர்ட், என்னடா இது 2000 ரூபாய் ஷர்ட் நான் வாங்கணுமா அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு கிடைக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நீ அடுத்தவனுக்கு என்ன லாபம் போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இட் இஸ் த ப்ராசஸ். நீங்க எப்படி வளர்த்த ஒரு கோழியை நீங்க 200 ரூபாய் கொடுப்பீங்க, 150 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களோ, அப்ப நீங்க ஒரு பொருளை விற்கும் போது எப்படி நீங்க லாபம் பாக்குறீங்களோ எல்லாருமே நம்மளை சுத்தி லாபம் பார்ப்பாங்க. இட் இஸ் த நேச்சர், இட் இஸ் த லா ஆஃப் லைஃப். இது நம்ம ஏத்துக்கணும் தான் ஆகணும். So my dear leaders, நம்ம கமிட்மெண்ட், அதாவது உங்க அப்ளைன் நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிட்டு உங்க குருவுக்கு நீங்க உண்மையாவே நீங்க உங்க குருவை, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க. நாம இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு அப்ளைன் வரணும். அப்ளைன் எப்படி வருவாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் காட்டி ரிசல்ட் காட்டணும். நிறைய பேருக்கு ஈகோ, நான் அப்ளைன் வந்தாதான் செய்வேன், நான் அப்ளைன் வந்தாதான் செய்வேன், நான் அப்ளைன் வந்தாதான் செய்வேன். அப்ளைனுக்கு நீ இல்லைன்னா 1000 பேரு, ஆனா உனக்கு அப்ளைன் ஒருத்தர் தான். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம அப்ளைனை உருவாக்க முடியாது, நம்ம அப்ளைனை உருவாக்கவே முடியாது. ஒரு அப்ளைன் கிட்ட நம்ம பிரச்சனை வர்றதுனால நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். ஆனா ஒரு அப்ளைன் நினைச்சா 1000 டவுன்லைனை உருவாக்கிக்க முடியும், 1000 டவுன்லைனை உருவாக்கிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்தை நல்லா மைண்ட்ல போட்டுக்கோங்க. ஒரு அப்ளைன் நினைச்சா இருக்கலாம், நீங்க அந்த இடத்த விட்டு போறதுனால அப்ளைனுக்கு ஒரு 6 மாசம் நஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த 6 மாசத்தை அவர் சரி கட்டிடுவாரு, அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ளைன்ன்றது தேனி மாதிரி, அவர் கூட்ட களைச்சு விட்டா அவருக்கு என்ன, ஒரு கொஞ்ச நாள் உழைப்பு, ஒரு அமாவாசை வர வரைக்கும் ஒரு தேனை கட்டுன்னு சொல்லுவாங்களா, அதான் நஷ்டம் அவருக்கு. வேற கூடு கட்டிட்டு போவாரு, அவர் வேற எங்க கூடு கட்டுறவங்களுக்கு கண்டுபிடிக்க கூட முடியாது. அதனால மை டியர் லீடர்ஸ், அப்ளைனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, இங்க டவுன்லைன்ஸ்க்கு தான் பிரச்சனை. சோ நீங்க ஜுவல் ஆகிற வரையும் யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் அப்ளைன், யுவர் மென்டர். அவர் சொன்னதை விட அதிகமா செஞ்சு காட்டுங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு அடிமை, அப்ளைன் உங்களுக்கு அடிமை. சொல்லுங்க, அதாவது எல்லா செமினார் உங்களை பத்தி பேசுவாரு, எல்லா ட்ரைனிங் உங்களை பத்தி பேசுவாரு, அவரை பத்தி மறந்துடுவார், உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு. மை டியர் லீடர்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அப்ளைன் வாயில உங்களோட பேரு வரணும். அப்படி வரணும்னா நீங்க ஃபீல்டுல உழைக்கணும், மக்களை மீட் பண்ணணும். இதுல ஒன்னும் கிடையாதுங்க, சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் வேற அப்பாற்பட்ட விஷயம். உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்ட் பண்ண தெரியணும், இல்லைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றது வேஸ்ட், விட்டுருங்க. உங்களால எந்த லாபமும் கிடையாது. நீங்க சும்மா அங்க போட்டெல்லாம் வேலை இல்லை. நீங்க ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்ட் பண்ண தெரியணும், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச தெரியணும். இல்லையா இப்ப இருந்தே பழக ஆரம்பிங்க. 3-4 மாசத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி பேசுறதுங்கிறது ஐடியா வந்துடும். ஆனா இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கணும். இங்க எதுவும் உடனே புக்கில் படிச்சு கத்துக்க முடியாது. அடுத்தது
அதான் ஸ்ட்ரேஞ்சர் கான்டாக்ட் பண்ண கத்துக்கினாவே போதும், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் நியூஸ் ஆஃப்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்ட்ரேஞ்சரை வந்தவன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் எங்கேயாச்சும் ஒரு மூலையில கிடைப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எனக்கு நேற்று கூட கிடைச்சாங்க. அடுத்தது நீங்க ஒரே ஃபார்முலா, 3 ஃபார்முலா நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது மீட்டிங் மோர் பீப்புள், மீட்டிங் மோர் நியூ பீப்புள், மீட்டிங் மோர் அண்ட் நியூ பீப்புள். அவ்வளவுதான். புது மனசனே சந்திச்சுட்டே இருக்கணும், புதிய மனிதர்களை சந்திக்கணும், புதிய நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம இவ்வளவுதாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சிம்பிளான பிசினஸ், சிம்பிளான பிசினஸ். இதுல அப்ளைன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவரு கேட்கிற நிலைமை வந்துச்சு, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா, அவரு கொடுக்கிற வீக்லி டார்கெட். இங்க மத்த டார்கெட் டெய்லி அண்ட் வீக்லி டார்கெட். ஒரு நாளைக்கு ஒரு பிளான் கொடுத்தா போதும். ஒருத்தர் பெரிய டார்கெட் எல்லாம் கொடுக்காதீங்க, யாரும் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் பண்ண முடியாது. ஒரு பிளான் கொடுங்க, ஒரு நாளைக்கு போதும். ஒரு பிளான் கொடுங்க. உங்ககிட்ட 10 லீடர் இருக்காங்களா, சிம்பிள் டார்கெட். ஏன்னா நீங்க சொல்லிருப்பீங்க 5 பிளான் கொடுங்க, அப்ப 50 பிளான் நடக்கும். ஒரு நாளைக்கு நடக்குதா? இல்ல ஒண்ணுக்கும் நடக்கிறது இல்ல. அப்ப 5 பிளான் பண்ணாதவன் ஒரு பிளான் பண்ண மாட்டான். ஆனா ஒரு பிளான் பண்ணுங்க போதும். ஒரு நாளைக்கு ஒன்னே பண்ணுங்க, ஒருத்தன் ஒன்னே பண்ணட்டுமே. சோ அந்த ஒரு டார்கெட், சின்ன டார்கெட்டை கொடுங்க, அவனுக்கு தேவையான அளவுக்கு அவன் பண்ணிக்கிறான். சோ மை டியர் லீடர்ஸ், அதே மாதிரி யாரையும் நீங்க என் மென்டர்ஷிப்ல வாங்க, என்னோட இதுல வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே நாம என்ன சொல்லணும்னா, அந்த லீடர் சூப்பர் லீடர் அங்க போங்க, இந்த லீடர் சூப்பர் லீடர் இங்க போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ edify about others, don't edify themselves, yourself. ஓகே, உங்களை பத்தி நீங்க எடிஃபை பண்ணிக்க கூடாது. மை டியர் லீடர்ஸ், இது உங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். மறுபடியும் சொல்றேன், பிடிச்சதுல வாழ்க்கை கிடையாது, பிடிக்காதல தான் வாழ்க்கை இருக்கு. இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. இன்னைக்கு 5% மக்களுக்கும் 95% உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதாவது 5% மக்களுக்கு புக் படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஆனா படிப்பான். 5 மணிக்கு எழுறது பிடிக்காது, ஆனா எழுவான். ஒர்க்குக்கு போறது பிடிக்காது, ஆனா ஒர்க் செய்வான். மக்கள் கூட பேசுறதுக்கு பிடிக்காது, ஆனா பேசுவான். ஆனா இந்த 95% மக்கள் நான் நினைச்சபடி வாழணும்னு நினைப்பான். ஆனா அவன் நினைச்சபடி டாய்லெட் கூட போக முடியாது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா போய் எங்கேயாச்சும் எம்ப்ளாய் வேலை பண்ணிட்டு இருப்பான். எம்ப்ளாய் என்ன பண்ண முடியும்? எங்கேயுமே போக முடியாது, லேபர். அப்போ மைடிய லீடர் அவன் பாருங்க, அவன் நினைச்சபடி வாழணும்னு நினைச்சுவன், நினைச்சபடி டாய்லெட் கூட போக முடியாது. என்னோட அனுபவத்துல சொல்றேன் நான். சோ நினைச்சபடி 2 ஆப்ஷன் தான். நீ நினைச்சபடி வேலை செஞ்சேன்னா நினைச்சபடி வாழ முடியாது. நினைச்சபடி வாழணும்னா நினைக்காதபடி வேலை செய்யணும். ஆப்ஷன் உங்ககிட்ட. பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்கணுமா, பிடிக்காத மாதிரி வேலை இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வேலை இருந்தா பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்கும். எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கான்னு தெரியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு நான் சீக்கிரம் எழுறேன், நான் சீக்கிரம் மக்களை மீட் பண்றேன், சீக்கிரமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். சோ நான் எல்லாமே புக் படிக்கிறேன். எனக்கு பிடிக்கல, பழக்கமே ஆகல. பிறந்ததுல இருந்து படிச்சுட்டு இருக்கணும், பழக்கமாக மாட்டேங்குது. ஃபீல்டு ஒர்க் 10 வருஷம் பண்றோம், பழக்கமாக மாட்டேங்குது. இந்த நல்ல விஷயம் எதுவும் பழக்கம் ஆகவே மாட்டேங்குது. பாருங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போறது நம்ம பழகிக்கவே இல்லை, ஆனா ஸ்கூலுக்கு போய் முடிச்சிட்டோம். காலேஜுக்கு போய் பழகவே இல்லை, காலேஜுக்கு போய் முடிச்சிட்டோம். அதே மாதிரி வேலைக்கு போய் இத்தனை வருஷம் போயிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் ரிட்டையர் கூட ஆயிருப்பீங்க. இப்பயும் உங்களுக்கு வந்து பழகி இருக்காது. நல்ல விஷயம் பழகவே முடியாது. ஆனா ஒரு வருஷம் ஒருத்தன் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் டாஸ்மார்க் போகாம வாழ முடியுமா? நினைச்சு பாருங்க. இதுதான் லைஃப். சோ டேக் கமிட்மெண்ட் எடுங்க, ஃபுல்ஃபில் பண்ணுங்க, அப்ளை உங்க கண்ட்ரோல் கொண்டு வாங்க, வாழ்க்கை ஜெயிக்கிற வழியை பாருங்க. தேங்க்யூ. ஜெய் டியூ சாஃப்ட்.